அக்டோபர் 24 போட்டுருவாங்க. அக்டோபர் 24 வந்து யுனைடெட் நேஷன் டே. யுனைடெட் நேஷன் வந்து 1945 இருக்குது. சரிங்களா? இப்போ 2020 வந்து அதோட 75வது ஆண்டு விழா. தீம் இருக்குது, அதுக்கு தீம் போட்டு ஆக்சுவலாக அதை ஆரம்பித்து 75 வருஷம் ஆச்சு. எப்போதுலேருந்து யுனைடெட் நேஷன் டே கொண்டாடுறோன்னா 1948 கொண்டாடிட்டு இருக்கோம். தீம் வந்து த ஃபியூச்சர் வி வாண்ட், த யூஎன் வி நீட், reaffirming our collective commitment to multilateralism. The UN we need, reaffirming our collective commitment to multilateralism. எழுதிங்களா? யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஆண்டனியோ குத்ரீஸ் அவர் பேர், ஆண்டனியோ குத்ரீஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க், யூஎஸ். அப்புறம் இதே நாளில் வந்து இன்ஃபர்மேஷன் டே, வேர்ல்டு டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே இதே நாளில் வந்து. அதுக்கப்புறம் வேர்ல்டு போலியோ டேவும் அக்டோபர் 24 தான். இது யார் நினைவாக கொண்டாடுறோன்னா ஜோனாஸ் சில்க். அவர் தான் ஃபஸ்ட்டு போலியோ அந்த தடுப்பூசி அவர் தான் கண்டுபிடிச்சார். அவரோட நினைவாக இந்த வேர்ல்டு போலியோ டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவர் ஒரு அமெரிக்கன் வைரலஜிஸ்ட். அப்புறம் பிளேங்கிற ஒரு ஸ்மார்ட் வியரபிள் பேண்ட், அந்த கம்பெனி வந்து ஆக்டர் சோனு சூடை வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்ட் நேம் வந்து பிளே. அவங்க தான் வந்து ஆக்டர் சோனு சூடை வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நாளில் 2 நெக் பேண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒயர்லெஸ் நெக் பேண்ட். எதுலான்னா பிளேகோ N82, பிளேகோ T20. 2 இயர்ஃபோன் தான், வேறு ஒன்று. அப்புறம் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரல் மீட்டிங் ஆஃப் G20 ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப் வந்து நடந்திருக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக. அதோட பிரசிடென்சி இந்த வாட்டி யாருக்கிட்ட இருக்குன்னா சவுதி அரேபியாகிட்ட இருக்குது, G20 பிரசிடென்சி. இது G20 கண்ட்ரிஸ் உள்ள மீட்டிங். இதில் இந்தியா சார்பாக ஜிதேந்திர சிங் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். அப்புறம் கல்ச்சர் மினிஸ்டர் பிரகலத் சிங் பட்டேல் அவர் வந்து லைஃப் இன் மினியேச்சருங்கிற ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்டில் கொலாபரேஷனில் இருக்காங்கன்னா நேஷ்னல் மியூசியம் நியூ டெல்லி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ், அப்புறம் கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். இந்த 3 பேருமே இதில் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா சிஎம் உத்தவ் தாக்கரே வந்து ஃப்ளோடு பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு வந்து 10,000 கோடி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதே நாளில். எங்கே அந்த ஃப்ளோடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பூனே, அவுரங்காபாத் அந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. சென்டர்கிட்ட வந்து அது இது வரைக்கும் 38,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக மகாராஷ்டிரா வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் பெங்களூர் டிவிஷன் ஆஃப் சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வே இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. எதுக்காண்டினா மல்டி டிரான்சிட் இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டிஸ்காண்டி. என்னென்னா இது மூலிமா என்ன நடக்கும்னா யஷ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷனோட பண்ணிடுவாங்க, லிங்க் பண்ணிடுவாங்க. இன்டகிரேட்னா தெரியல, ஒருங்கிணைக்கிறது தான். எழுதிட்டிங்களா? அது அடுத்தது 25. அப்புறம் RBI வந்து ஒரு நார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டினா இந்த QR கோடெலாம் நம்ம யூஸ் பண்ணி பே பண்ணுறோம்ல, அதுக்காண்டி. என்னென்னா இப்போ சில ஃபர்ம்ஸ்லாம் ஏகப்பட்ட QR கோடு வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரே QR கோடாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நார்ம்ஸ் வந்துருக்கு. இதுக்கு வந்து டெட்லைன் எப்போனா 31 மார்ச் 2022 வரைக்கும் இது டெட்லைன் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே எல்லாமே அந்த பேமெண்ட் கம்பெனி ஃபுல்லாமே அதை வந்து அந்த நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த நாம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி பேர் வந்து தீபக் பதக் கமிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த கியூஆர் கோட் நாம்ஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணது வந்து தீபக் பதக் கமிட்டி. இந்தியன் நேவி வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் உமன் பைலட்ஸ் ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயக்கியிருக்காங்க முதல் தடவையாக. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உமன் தான். அதில் யாரெல்லாம் அந்த ஏர்க்ராஃப்டில் இருந்தாங்கன்னா லெஃப்டினன்ட் திவ்யா சர்மா, அப்புறம் லெஃப்டினன்ட் சுபாங்கி ஸ்வரூப், அப்புறம் லெஃப்டினன்ட் சிவாங்கி. இந்த 3 பேருமே அந்த ஏர்க்ராஃப்டில் வந்து பறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க 3 பேருமே விமன்ஸ் தான். அதில் ஃபஸ்ட் டைமாக இது நடந்திருக்கு. அப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இந்தியாவோட மிகப்பெரிய கார்டியக் ஹாஸ்பிட்டலை வந்து திறந்து வச்சுருக்காரு. எங்கன்னா அகமதாபாத்தில். அது இன்ஸ்டியூட் பேர் வந்து யுஎன் மென்டா இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியாலஜி அண்ட் ரிசர்ச் சென்டர். அதே நாளில் வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் டெம்பிள் ரோப்வே ப்ராஜெக்டையும் வந்து பிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதோட பேர் வந்து க்ரீனரி ரோப்வே. இதோட லென்த் வந்து 2.3 கிலோமீட்டர் லென்த்து. உயரம் வந்து 900 மீட்டர் உயரம், 900 மீட்டர் ஹைட், 2.3 கிலோமீட்டர் லென்த். அடுத்த பாயிண்ட்டு, லெஃப்டினன்ட் ஜெனரல் நந்தா கிஷோர் ஷாஹோ. அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டென்டல் சர்வீஸ் அண்ட் காலனல் கமாண்டன்ட் ஆஃப் ஆர்மி டென்டல் கார்ப்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் டிஜியா. எதுக்குன்னா டென்டல் சர்வீஸ் அண்ட் காலனல் கமாண்டன்ட் ஆஃப் ஆர்மி டென்டல் கார்ப்ஸ். இதுக்கு வந்து டிஜியாக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்ஆர் ஆயில் கார்பரேஷன், அவங்க வந்து ஸ்டெயின் ஐவருங்கிறவரை வந்து அவங்களோட நியூ சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின் ஐவர். இதுதான் அவரோட பேர், அவங்களோட நியூ சிஇஓ. இது வந்து யூகே பேஸ்டு கம்பெனி, ஆயில் கம்பெனி தான். அப்புறம் எஸ்ஆர் எனர்ஜின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போர்ட் லூயிஸ் மொரிஷியஸில் இருக்குது. சரிங்களா, எழுதிட்டீங்களா? போர்ட் லூயிஸ் மொரிஷியஸில் இருக்குது, எழுதிட்டீங்களா? அடுத்த பாயிண்ட்டு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட சேர்மன்ஷிப், கவர்னிங் பாடியோட சேர்மன்ஷிப் வந்து இந்தியாவுக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்தியா assumed the chairmanship of the governing body of International Labour Organization. அதோட சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட லேபர் செக்ரட்டரி அபூர்வா சந்திராங்கிறவங்கள தான் சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 வருஷத்துக்கு தான், 1 வருஷம் கூட சொல்ல முடியாது, 10 மாதம் தான் கிட்டத்தட்ட. அக்டோபர் 2020 ஜூன் 2021 வரைக்கும் இந்த சேர்மன்ஷிப் இந்தியா கிட்ட இருக்கும். சரிங்களா? ஐஎல்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அதோட ஹெட்டு வந்து கை ரைடர் அவரோட பேர். கரண்ட்லி ஐஎல்ஓவில் வந்து 187 மெம்பர்ஸ் இருக்காங்க. எழுதிட்டீங்களா? அப்புறம் மாஸ்டர் கார்டு வந்து அட்லாண்டிஸ்ட். இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி தான். இது எதை பேஸ் பண்ணினா சிங்கப்பூர் பேஸ் பண்ணி இந்த கம்பெனி இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காண்டினா டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ்காண்டி. இப்போ நம்ம டிஜிட்டல் வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா பேங்கிங்லாம், அதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்காண்டி இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அப்புறம் ஐஐடி கராக்பூரோட ப்ரொஃபஸர் சூர்யா கே பால்ங்கிறவங்க வந்து ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டினா ஃபேக்ட்ரி ஆப்ரேஷனுக்காண்டி. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணோம்னா ரிமோட்லி கண்ட்ரோல்டு ஃபேக்ட்ரி, அப்புறம் இன்னொன்று என்னென்னா ரியல் டைம் குவாலிட்டி கரெக்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் அப்போ நடக்கிற குவாலிட்டி செக்கிங்க்கு வந்து இது மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோட இவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா டிசிஎஸோட சேர்ந்து அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறதுக்காண்டி அதை இவங்க உருவாக்கியிருக்காங்க. சரியா? அப்புறம் நம்மளோட இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து
ஒரு ஃப்ளாஷ் ஃபுட் கைடன்ஸ் சர்வீஸுங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஏர்லியராக ஃப்ளட்டு வர்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காண்டி, முன்னெச்சரிக்கைக்காண்டி இந்த சர்வீஸ் சென்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரியிலே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு சென்டரை கொண்டு வந்திருக்காங்களாம். இதுனா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான் இந்த கண்ட்ரி விசா பார்க்கும்போது இந்தியாவில் தான் இது ஃபஸ்ட்டு. ப்ளஸ் இவங்களுக்கும் இது மூலயமா தகவலை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன, ஏதாவது வெள்ளம் வருதுன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இது தகவல் கொடுத்துரும். சரிங்களா? இதே ஏதாவது வேறு ஏதாவது பேரிடர் வர போதுனாலுமே 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து இதன் மூலியமாக மெசேஜ் கிடச்சிரும். இதோட 25 முடிஞ்சிருச்சு. அது அடுத்து 26. சரி, எழுதிக்கோங்க. அடுத்தது யுனைடெட் நேஷனோட 75th ஆனிவர்சரி கொண்டாடுற விதமாக நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருக்கார், அஃபேர்ஸ் செக்ரட்டரி, மினிஸ்டர் இல்லை செக்ரட்டரி, அவங்களும் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட் வி முரளிதரன், இவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அந்த 75th ஆனிவர்சரியை சிறப்பிக்கிற விதமாக ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அன்னைக்கு ஈவனோட 75th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு 75 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் ஒன்று அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தான் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுங்கிற ஒரு ரிப்போர்ட்டில் வந்து இன்னும் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க யாருன்னா, இந்த குரூப் யாருன்னா வந்து அந்த டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அவங்கள வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிரே லிஸ்ட்னா டேஞ்சர் கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபினான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் பாகிஸ்தான் இருக்கனால இன்னும் அதில் கிரே லிஸ்ட்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது மூலியமாக என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், ஐஎம்எஃப்லேருந்தோ வேர்ல்டு பேங்க்லேருந்தோ இல்லை பிற ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்லேருந்தோ அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக லோன் எதுவும் வாங்க முடியாது. அதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. பிரசிடென்ட் வந்து மார்க்கஸ் பிளேயர். மெம்பர்ஸ் 39 மெம்பர்ஸ், கரண்ட்லி 39 மெம்பர்ஸ். அப்புறம் கோவா டூரிசம் போர்டு வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சாண்ட் டியூன் பார்க்கை வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்காண்டி வேர்ல்டு பேங்க் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்டுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. எழுதிட்டீங்களா? அப்புறம் லடாக்கோட லெஃப்டினன்ட் கவர்னர் ஆர்கே மத்தூர், அவர் வந்து ஒரு 100 டே கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்னா, எல்லா ஸ்கூலுக்கும் அங்கன்வாடி சென்டருக்கும் அந்த 100 நாளும் வந்து தடையில்லாத குடிநீர் கொடுக்குற ஒரு கேம்பெயின், அது பிரச்சாரம். அதே நாளில் வந்து அவர் வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் லேபையும் அந்த லடாக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எது கீழே இந்த லேப் வருதுன்னா, ஜல்ஜீவன் மிஷன்ஸ் ஹர்கர் ஜல் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் கீழே இந்த இது வருது, அந்த டெஸ்டிங் லேப். சரிங்களா? பிஎம் சாவ்நிதி, அந்த ஸ்கீம் மூலியமாக ஊபியில் வந்து கிட்டத்தட்ட, அதாவது உத்தரப்பிரதேஷில் வந்து கிட்டத்தட்ட 2,26,728 பெனிஃபிஷியருக்கு வந்து லோன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாட்டிலே ஊபியில் தான் அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம், அதாவது ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இதில் 10,000 வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இந்த ரோட்லலாம் கடை வச்சுருக்காங்களா, இந்த தள்ளுவண்டி கடை, சும்மா தெருவில் விரித்து காய்கறி கடைலாம் வச்சுருக்காங்களா, அவங்கள மாதிரி ஆட்களுக்காண்டி தான் இந்த பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி. இதுதான் பிஎம். இதை சுருக்கி எப்படி சொல்லுவாங்கன்னா, பிஎம் ஸ்வாநிதி.
அந்த ஸ்ட்ரீட் வெண்டாருங்கிறது தான் பிஎம் ஸ்வாநிதிங்கிறத சொல்கிறோம். அது ஊபியில் தான் கிட்டத்தட்ட 2,26,728 பேருக்கு லோனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. டாப் 10ல் வந்து ஊபியிலேருந்தே கிட்டத்தட்ட 7 சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட்லேயே. டாப்பில் வந்து லக்னோ, டாப் 10ல் வந்து 7 வந்து ஊபியில் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லக்னோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணுதுன்னா June 1 இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண டேட் வந்து June 1, 2020. எல்லாம் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை லான்ச் பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட பிஎம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ் என்ன கான்ஃபரன்ஸ்னால் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பேஸ்ட் ஆன் த தீம் விஜிலன்ட் இந்தியா ப்ராஸ்பரஸ் இந்தியா. கான்ஃபரன்ஸ் நேம் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பேஸ்ட் ஆன் த தீம் விஜிலன்ட் இந்தியா ப்ராஸ்பரஸ் இந்தியா. இது ஆர்கனைஸ் பண்ணது வந்து சிபிஐ. அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து சஞ்சய் கோத்தாரி. அதே எழுதிக்கோங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் சஞ்சய் கோத்தாரி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எழுதிட்டீங்களா? லூயிஸ் ஹாமில்டன் ஃபார்முலா 1 டிரைவர். அவர் வந்து மைக்கேல் ஷூமாஞ்சர் அவரோட ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு. எதுலன்னா சாம்பியன்ஷிப்பில். ஷூமாஞ்சர் வந்து கிட்டத்தட்ட 7 சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்காரு. இவர் அது அதை வந்து கரெக்டாக ஈக்குவல் பண்ணியிருக்காரு. எங்கே நடந்த கிராண்ட் பிக்ஸ் மூலியமானா போர்ட்டுகீஸ் கிராண்ட் பிக்ஸ் மூலியமாக அந்த ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கார். இது அவரோட 92nd ஃபார்முலா 1 விக்ட்ரி. 7 சாம்பியன்ஷிப் இதோட ஜெயிச்சிருக்கார். ஃபார்முலா 1 7 சாம்பியன்ஷிப். இந்த ஈவெண்ட் நடந்த இடம் வந்து போர்ட்டுகீஸ். ஃபிக்ஸருங்கிற ஒரு புக்கு அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட யாரோட ஸ்டோரினா நெயில் உபாத்யாய், இவரோட கிரிக்கெட்டர் தான், இவரோட ஸ்டோரி தான் அது. இந்த புக்கை பப்ளிகேஷன் பண்ண வந்து ரூபா பப்ளிகேஷன். எழுதிட்டீங்களா? அப்புறம் சாம்சங்கோட சேர்மன் வந்து இதே நாளில் இறந்துருக்கார். அவர் பேர் என்னென்னா லீ குன் ஹி. சாம்சங் வந்து ஒரு சவுத் கொரியா பேஸ்ட் கம்பெனி. அதோட சேர்மன் வந்து இவர் தான், லீ குன் ஹி. சாம்சங் தெரியுங்களா? நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ்னால் இவங்கன்னு சொல்லலாம். அதோட சேர்மன் தான் மிஸ்டர் லீ குன் ஹி. இவர் தான் இறந்துருக்கார் 26ஆம் தேதி. இதே நாளில் 100 ஆள் இறந்துருக்காரு. யாருன்னா மகேஷ் கனோடியா. இவர் வந்து ஒரு ஃபார்மர் லோக்சபா எம்பி, மியூசிஷியன், சிங்கர். பல்வேறு பரிணாமம் இருக்குது இவருக்கு. மகேஷ் கனோடியா. எழுதிட்டீங்களா? அப்புறம் இந்தியன் டூரிசம் ஸ்டாட்டிக்ஸ் 2020 ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றினா இந்தியன் டூரிசமை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? இதில் வந்து ஓபி தான் டாப் பொசிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 53.6 crore, அதாவது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டூரிஸ்ட் 2019 அதிகபட்சமாக 53.6 கோடி பேர் வந்து ஊபிக்கு தான் சுற்றுலாவாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இதுக்கு அடுத்தால இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபாரின் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணல வந்து ஊபி வந்து 3rd பொசிஷனில் இருக்குது. டொமஸ்டிக் வைஸாக பார்க்கும்போது ஊபி ஃபஸ்ட்டு, ஃபாரின் வைஸாக பார்க்கும்போது வந்து ஊபி 3rd பொசிஷன். ஊபியோட டூரிசம் மினிஸ்டர் பேரும் எழுதிக்கோங்க, நீலகந்த் திவாரி. அவர் பேர் நீலகந்த் திவாரி. எழுதிட்டீங்களா? நீலகந்த் திவாரி. அப்புறம் எஸ்பிஐ வந்து டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கூட சேர்ந்து வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் மல்டிபர்பஸ் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரெடிட் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோ ஸ்மார்ட் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா.
யாருக்காண்டினா பேசஞ்சர்ஸ்காண்டி தான். டெல்லி மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ கார்டோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து அஸ்வினி குமார் திவாரி. இவர் தான் எஸ்பிஐ கார்டோட எம்டி அண்ட் சிஇஓ. அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜல்சக்தி, அவர் பேர் என்னென்னா, அந்த மினிஸ்டர் பேர் என்னென்னா ரத்தன்லால் கட்டாரியா. இவர் வந்து ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஆப் எதுக்காண்டினா ஃபார் ஜியோ டேகிங் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் பிஎம் கிருஷி சிஞ்சை யோஜனா. புரியுதா? எதுக்காண்டினா ஃபார் ஜியோ டேகிங் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் PM கிருஷி சிஞ்சை யோஜனா. PM கிருஷி சிஞ்சை யோஜனா. இந்த யோஜனாக்காண்டி தான் அந்த ஆப் வந்திருக்கு. இது டெவலப் பண்ணது யாருன்னா பாஸ்கராச்சாரியா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த யோஜனாவோட மெயின் எய்ம் என்ன தெரியுமா? ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான். இது வந்து ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த யோஜனாவே. எழுதிட்டீங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் வந்திருக்கு. இந்தியாவிலே டிஸ்ட்ரிக்ட் லெவலில், முன்னாடி ஸ்டேட் லெவலில் வந்திருக்கும். கண்ட்ரிலே ஃபஸ்ட் டைமாக ஜம்மு காஷ்மீரில் தான் பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். அங்கே உள்ள 8 மாவட்டத்தில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த நாளில். சொல்கிறாங்களா, அது நல்ல விதமாக எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இதுக்காண்டி தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதோடு அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்மளோட மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அவங்க வந்து பேஸ் மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் டெக்ஸுங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பங்குச்சந்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இதுதான் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நியூஸில் கூட சொல்லுவாங்களா, இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்ட்டு. இதுதான் அதோட பேர். அந்த மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ண இதுதான் பேஸ் மெட்டல் இண்டெக்ஸ், மெட்டல் டெக்ஸ். அதை எழுதிக்கோங்க. என்னென்னா அந்த ரியல் டைமில் வந்து இந்த பேஸ் மெட்டலோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது அந்த பங்குகள் இருக்குல்ல, அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. பேஸ் மெட்டல்னு ஒரு சில இதை கொடுத்துருக்காங்க. எதுனா சிங்கு, காப்பரு, நிக்கல், லெட்டு, அலுமினியம், இதெல்லாம் அந்த இதில் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் பேஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சோட சிஇஓ வந்து PS ரெட்டி. மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சிஇஓ வந்து PS ரெட்டி. சேர்பர்சன் வந்து சௌரப் சந்திரா. MCX மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதை தான் சுருக்கி MCXன்னு சொல்கிறோம். இதோட 26 முடிஞ்சது. அடுத்து 27. அப்புறம் நம்மளோட இந்த 27 வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 4th இந்தியா எனர்ஜி ஃபோரம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா HIS மார்க்கெட்டுங்கிறவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோரத்தை. 4th இந்தியா எனர்ஜி ஃபோரம் ஆர்கனைஸ்ட் பை HIS மார்க்கெட். அந்த எடிஷனோட தீமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாஸ் எனர்ஜி ஃபியூச்சர் இன் எ வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச். அந்த 4th எடிஷனோட தீமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாஸ் எனர்ஜி ஃபியூச்சர் இன் எ வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச். எழுதிட்டீங்களா? அவர் நம்ம
சென்ட்ரல் வந்து ஒரு 70 மெம்பர் கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது ஹெட் யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. இங்கே எதுக்காண்டினா ஃபார் பிளானிங் ப்ரோக்ராம்ஸ், சூப்பர்வைசிங் அண்ட் கைடிங் த கமெமரேஷன் ஆஃப் 400th birth anniversary ஆஃப் ஸ்ரீ குரு தேக் பகதூர். எழுதிட்டிங்களா? பிளானிங் ப்ரோக்ராம்ஸ், சூப்பர்வைசிங் அண்ட் கைடிங் த கமெமரேஷன் ஆஃப் 400th birth anniversary ஆஃப் ஸ்ரீ குரு தேக் பகதூர். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்மளோட ஃபார்மர் பிஎம் மன்மோகன் சிங், இப்போ சில ஸ்டேட்டோட சிஎம்லாம் வந்து அந்த கமிட்டியில் இருக்கிறாங்க. அப்துல் ஹம்தாக், இவர் வந்து சூடானோட பிரைம் மினிஸ்டர். இவர் தான் சூடான் கவர்னிங் கவுன்சிலோட ஹெட்டும் கூட. எதுக்காண்டி இவர் சொன்னோன்னா, அவர் வந்து இஸ்ரேல் பிஎம் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, இனிமேல் இஸ்ரேலுக்கும் சூடானுக்கும் உள்ள உறவு வந்து சுமூகமாக இருக்கிறதுக்காண்டி. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருந்ததில்லை. ரீசெண்டாக வந்து எகிப்து, ஜோர்டானு, யூஏஇ, பஹ்ரைன்லாம் வந்து இஸ்ரேல் கூட ஒரு எப்படி சொல்கிறது ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அதாவது என்ன, கொஞ்ச நாளாக இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சண்டை இருந்துச்சு. அது இப்போ தீர்ந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து இஸ்ரேல் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. அதில் ரீசெண்டாக வந்து சூடானும் இணைஞ்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. போக்குவரத்து சில எப்படி சொல்கிறது உள்நாட்டு உறவெல்லாம் இது மூலயமா வந்து பலப்படுத்துவாங்க. நார்மலாக என்ன மேஜராக வந்து டூரிஸ்ட்டு தான் இது மூலயமா பயனடைவாங்க. இன்னும் இஸ்ரேலே ஒரு டூரிசம் கண்ட்ரி தான். மெயினாக அதை பொறுத்து தான் இருக்குது. சூடானோட கேபிட்டலும் எழுதிக்கோங்க. சூடானோட கேபிட்டல் வந்து கர்த்தோம். கரன்சி வந்து சூடானீஸ் பவுண்டு. எழுதிட்டிங்களா? சிச்சேலஸோட பிரசிடெண்ட்டாக வந்து வேவல் ராம்கல் வான்ங்கிறவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க தான் சிச்சேலஸோட பிரசிடெண்ட். புதுசாக தேர்வாக இருக்கிற சிச்சேலஸோட பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அகமது அஃபீஃபுங்கிறவங்கள வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அகமது அஃபீஃப் வைஸ் பிரசிடெண்ட். சிச்சேலஸோட கேபிட்டல் வந்து விக்டோரியா. கரன்சி வந்து சிச்சேலியஸ் ருப்பி. கரன்சி எழுதிட்டீங்களா? அப்புறம் ஜப்பான் வந்து 2050 0 எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து நாங்கள் அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Japan to reaching a target of 0 emission of greenhouse gases and achieving a carbon neutral society by 2050. நீங்கள் படிச்சிருப்பீங்க க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்னன்ட்டு, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்கல்ல. CO2, ஒரு வேறு என்ன வரும், குளோரோ கார்பனு இதெல்லாம் வரும்ல, மழை வராமல் தடுக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஓசோன் ஓட்டை ஆகுதுலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதுதான் இவங்க வந்து வேர்ல்ட்லேயே 5வது CO2 எமிட்டராக இருக்காங்களாம். அதிகமாக எமிட் பண்ணுறதுல வந்து வேர்ல்டில் 5th பிளேஸு. ப்ளஸ் இவங்க வந்து தான் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம். SVC கோஆப்ரேட்டிவ் பேங்க்ங்கிறவங்க வந்து SVC ரிவார்ட் ப்ரோக்ராம்ங்கிற வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காண்டினா பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ SBIயில் வந்து பேங்கிங் பண்ணால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, கூகுள் பேயில் வந்து நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணுறோம்ல மணி, அப்போ நமக்கு ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வருதுல்ல, அதே மாதிரி இவங்க ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. மேபி அதை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லாட்டா ஒரு சின்ன அமௌண்ட்டோ கூட நமக்கு கிடைக்கலாம். அது மூலியமாக ஒரு குறிப்பிட்ட சில பேங்குகள் மட்டும்தான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஜாஸ்தி வேறு அந்த பேங்க்லேயும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் SBI சொன்னேன். SBIயில் வந்து அந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் இருக்குது. என்ன நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, டிஜிட்டலாக அதிகமாக யூஸ் பண்ணணும்.
ஃபிசிக்கலாக பண்ணாமல் வந்து எப்படி சொல்கிறது, சாஃப்டாகவே எல்லாத்தையும் பண்ணணும், ஃபுல்லாக டிஜிட்டலாகவே முடிச்சிடணும். யாரும் வந்து பேங்க் அலையக்கூடாது, கரன்சியை கையில் வச்சுட்டு சுற்றக்கூடாது. அதுக்காண்டி தான் இது. நம்ம ஆன்லைனில் பே பண்ணாலுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், கேஷ் ஆன் டெலிவரியாக கொடுக்குறோம், உடனே பே பண்ணிடுறோம்ல எதுவும் ஆர்டர் பண்ணால். அந்த மாதிரி கேஷை வந்து டிஜிட்டல் வைஸாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அந்த எஸ்விசி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட எம்டி வந்து அஜித் வேணுகோபாலன். அந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. எழுதிட்டீங்களா? அப்புறம் அட்டல் இனோவேஷன் மிஷன் ஆஃப் நித்தி ஆயோக். அவங்களும் ஆஸ்திரேலியா காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேரோட அசோசியேஷனில் வந்து ஒரு 2-day ஹேக்கத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா சர்க்குலர் எக்கானமியில். ஆர்கனைசிங் a 2 days ஹேக்கத்தான் ஆன் த சர்க்குலர் எக்கானமி.